அந்த ஐடியாலஜி கட்டுப்படுத்தலைன்னா, வன்முறை எந்த ஐடியாலஜி இருக்கானோ அந்த ஐடியாலஜி அழிஞ்சிரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. 2வது இந்த விஷயங்கள்ல அந்த ஐடியாலஜி தான் மெயினா அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. மதத்துக்கோ, ஜாதிக்கோ, இந்த மாரியான அரசியல் கொள்கைகளுக்கோ அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு இருக்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய இத பார்க்குறோம் நம்ம சொசைட்டில பார்க்கும்பொழுது, அவங்களுடைய சமூக கல்வி ஒரு புரிதல் இல்ல. இவங்க முழுக்க முழுக்க காக்ரோச்ச பத்தியும், தவளைய பத்தியும் படிச்சுட்டு வந்துட்டு, மனித மனத்துல இருக்கிற அந்த மைனஸ் இருக்குல்ல. இப்ப நீங்க அறிவு எத எடுக்கணும்னா, உங்க மனசுல இருக்கிற இக்னோரன்ஸ் எடுக்கணும். உங்க இக்னோரன்ஸால நீங்க எடுக்கிற தப்பான முடிவ உங்கள பாதுகாக்கணும். உங்க இக்னோரன்ஸ். உங்களுக்குள்ள ஒரு இக்னோரன்ஸ், உங்களுக்குள்ள ஒரு தவறு. யாருக்கு வேணாலும் வரலாம் அது. அத எடுக்க வேண்டியது அறிவோட முதல் வேலை. அந்த அறிவு தான் பட்டறிவு, அந்த அறிவு தான் பகுத்தறிவு, அந்த அறிவு தான் உண்மையான ஒரு ஞானம்னு சொல்றோம். ட்ரீட்மெண்ட் பண்றது, ஒரு மெஷின பண்றதெல்லாம் இன்ஜினியரிங் அறிவு. அது உங்க மனசுல இருக்கிற அழுக்கையோ, அறியாமையோ எடுக்கிறது இல்ல. இந்த மாரியான நடவடிக்கைகள்லாம் மனசு சார்ந்த தவறுகளால வருது.